அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திர விரதம் கடைபிடிக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். அதுதான் முருகப்பெருமானுடைய அருளை முழுமையா பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விரதம் கடைபிடிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. வீடியோவை முழுசா பாருங்க. முருகப்பெருமானுடைய அருளை நம்ம பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான விரத முறைகள்லாம் கடைபிடிக்கலாம், முக்கியமா இந்த பங்குனி உத்திரத்துல எப்படி விரதம் கடைபிடிக்கலாம், இதனால நம்மளுடைய தடைகள் ஆகட்டும், துன்பங்கள் ஆகட்டும், பாவங்கள், வறுமை எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான எளிமையான விரதங்கள் எல்லாம் எப்படி கடைபிடிக்கணும், எந்த நேரத்தில் கடைபிடிக்கணும், கடைபிடித்தா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், இது எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க மறக்காம முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா? முக்கியமாக வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் கெட்டதாகவே நடக்குது. அதே போல் நம்ம சாதாரணமாக போகும்போது கூட நமக்கு சின்ன சின்ன விபத்து நடக்கிறது, மரண பயம் அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒன்று அடிபட்டுருமோ, நம்மக்கிட்ட சொத்தெல்லாம் இழந்துருவோமோ, இந்த மாதிரிலாம் நிறைய பயம் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறையான ஆற்றல் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் தோஷ நிவர்த்தி செய்யும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். முக்கியமாக முருக பக்தர்களாகட்டும் அல்லது சாதாரணமாக விரதம் இருக்கிறவங்க முருகனுக்காக சஷ்டி விரதம் இருப்பாங்க, இந்த மாதிரியான தைப்பூசம் விரதம் இருப்பாங்க. இப்போது பங்குனி உத்திர விரதம், இந்த விரதத்தில் முக்கியமாக எளிமையான நிறைய விரதங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வருவோம். அதாவது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். ஒரு சிலர் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் 21 நாள் 48 நாள் அப்படின்னு இந்த மாதிரியான விரதங்களை எல்லாம் கடைபிடிச்சிட்டு வருவாங்க. நான் இந்த 21 நாளும் தவற விட்டுட்டேன், என்னால் இந்த விரதங்கள்லாம் கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க 3 நாட்களாவது விரதம் இருக்கிறது நல்லது. அப்படி 3 நாளும் என்னால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த உத்திரம் நடக்கிற அன்னைக்கு, அதாவது பங்குனி உத்திர தினத்தில் ஒரு நாளாவது விரதம் இருக்கிறது நல்லதுங்க. அந்த ஒரு நாள் விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ எளிமையான விரதம் இருந்தாலும் ஒரு சிலர் கடுமையான விரதமாக மிளகு விரதம் சொல்கிறாங்க. இந்த மிளகு விரதம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கடைபிடிக்கிறதையும் நாம் இப்போ பார்த்துட்டு தான் வரோம். அதாவது மிளகு மட்டும், அதாவது ஒரு மிளகு 2 மிளகு அப்படின்னு மிளகை மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு வேலைக்கே அதுதான் எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்து அந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க. இது கடுமையான விரதம் அப்படிங்கிறது. நம்ம நினைச்ச நேரத்தில் எல்லாராலையும் எல்லா விரதத்தையும் கடைபிடிக்க முடியாது. அந்த முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மிளகு விரதத்தை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமாகவே நாம கடவுளை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு தான் கொடுப்பனை இருக்கும். அப்படி மிளகு விரதம் இருக்கிறவங்களை நம்ம பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கும். இந்த மிளகு விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதுக்கு கடைப்பிடிப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்குது, என்னால் அந்த கடன்லேருந்து வெளிவர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க முருகப்பெருமான வேண்டி இந்த மிளகு விரதத்தை கடைபிடிக்கலாம். இது பங்குனி உத்திரம், சஷ்டி, கந்த சஷ்டி இந்த மாதிரி எல்லா நாள்லையுமே கூட கடைபிடிக்கலாம். முக்கியமாக இப்போ நம்ம பங்குனி உத்திரத்தில் இருக்கிறனால இந்த மிளகு விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு நாளாவது கடைபிடிக்கலாம். அப்படி கடைபிடிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் இனிமே அவ்வளோதான், நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களை கூட முருகப்பெருமான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார். அப்படிங்கிறது தான் இந்த மிளகு விரதத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த உத்திரத்தை அன்னைக்கு அதாவது 3 வேளையும் நாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கணுமா அப்படின்னா அப்படியும் கடைபிடிக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளால் முடிந்த வரைக்கும் ஒரு வேளையாவது இந்த மிளகு விரதத்தை நாம் கடைபிடிக்கிறது நல்லது. இப்படி மிளகு விரதத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
குறிப்பிட்டு முருகப்பெருமானுக்காக நாம இந்த மாதிரியான விரதங்கள் இருந்து அறுபடை வீடுகளுக்கு அல்லது முருகப்பெருமானுடைய எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக இப்படி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது திருமண தடைகள் விலகும். அதுவும் பங்குனி உத்திரம் அப்படிங்கும்போது தெய்வங்களுடைய திருமணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக திருமணம் தடையாகிட்டே இருக்கு, நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகள், துன்பங்கள், பாவங்கள், வறுமை இவை எல்லாம் நீங்கி முருகப்பெருமானுடைய அருளால நன்மை அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம்தான். அப்படி பங்குனி உத்திர விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். குறிப்பிட்டு பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம சாப்பிடாம பட்டினியாக இருந்தால் அது விரதம் இருந்தது என்று ஆகிவிடும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. உணவை தவிர்த்து பட்டினியாக இருப்பது என்பது விரதத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான். அதனால் பட்டினியாக இருப்பது மட்டும் விரதம் கிடையாது. அனைத்து நாட்களுமே அனைத்து நேரமும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை முருகனிடம் செலுத்துவது தான் உண்மையான விரதம் அப்படின்னு சொல்லலாம். அன்று ஒரு நாளைக்கு அது மற்ற விஷயங்களில் மனதை அலைப்பாய விடாமல் முருகனை நினைத்து முருகனுடைய திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். பங்குனி உத்திர விரதம் இருக்கிறவங்க 3 வேளையும் உணவை தவிர்ப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே முடியாதவங்க ஒரு வேளை மட்டுமாவது உணவை தவிர்த்து, அதுவும் முடியாதவங்க சமைக்காத உணவுகளை, அதாவது காய்கறிகள், பழங்கள், நம்ம முன்பு பார்த்தது போல மிளகு, இதை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம சாப்பிட வேண்டிய 3 வேளை உணவையும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது கூட ஒரு விரதத்தில் தான் சேரும். அதுவும் மிகப்பெரும் சிறப்பு தான். இந்த பங்குனி உத்திர விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களில் சிலர் கோவிலுக்கு சென்று மட்டும் வழிபாடு செய்வாங்க. இன்னும் சிலர் வீட்டில் மட்டும் வழிபாடு செய்வாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே தவறு. பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும், வீட்டிலும் வந்து வழிபட வேண்டும். 2 விதமான வழிபாடுகளையும் கண்டிப்பாக மேற்கொள்வது நல்லது. இறைவனை பூஜை செய்து இறைவனுடைய நாமங்களை உச்சரித்தபடி இருக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து பால், பழம், தேன், தினை மாவு அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு சேர்த்து நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். முடியாதவங்க வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்கிறது நல்லது. பங்குனி உத்திர விரதம் இருக்கிறவங்க யாரிடம் கோபம் கொள்வதோ, தீய செயல்களை செய்வதோ, எதுவுமே தீய விஷயங்களை பேசுறதோ கூடாது. சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் முருகனாக நினைத்து அன்பாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் சிவன், பார்வதி, ராமர், சீதை, ஆண்டாள், ரங்கநாதர் ஆகிய தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று பங்குனி உத்திர விழா கொண்டாடப்படுவது. இந்த நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு. பல கோவில்களில் முருகன் உள்ளிட்ட பல தெய்வங்களுக்கும் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு தெய்வீக அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு போயிருக்கீங்களா? எந்த படை வீட்டில் நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்துது? அதே போல் எந்த கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் அதையும் மீறி நீங்கள் போய் முருகனை தரிசித்துட்டு வந்தீங்க? இந்த மாதிரியான அற்புதமான கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதுதான் மற்ற பக்தர்களுக்கும் நாம் பகிர்ற மாதிரி இருக்கும். அதுபோல் குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நாளில் தான் வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. எல்லா நாள்லையுமே வழிபாடு செய்யலாம். கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து நமக்கு அருள் செய்வார். முக்கியமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் இந்த மாதிரியான முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நிச்சயமாக மேற்கொண்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வாக அமையும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பங்குனி உத்திர திருவிழா, இந்த உத்திரத்தில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அரிய தகவல்களை எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.